நான் வேலையை விட்டு வரேன் அப்படிங்கும்போது என்னை வந்து இந்த ஒரு வருமானம் இருந்தால் தான் நம்ம தைரியமா பேச முடியும். அப்போ எனக்கு அந்த தைரியம் கொடுத்தது இந்த பண்ணை தான். அப்போ அந்த அளவுக்கு ஒரு நல்ல வேலையில இருக்கோம், நல்ல வருமானத்துல இருக்கோம் அப்படிங்கும்போது எனக்கு அந்த தைரியம் கொடுத்தது இந்த வருமானத்தினால தான். இன்னைக்கு லவ் பேர்டுங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு கீழே டவுன் ட்ரெண்ட் வந்துட்டு இப்போ திருப்பி அப் ட்ரெண்டுக்கு மேலே ஏறுது. இன்னைக்கு கேட்கறவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க முடியல. நார்மல் லவ் பேர்டோ ஃபின்ச்சஸோ நிறைய கேட்டுக்கிட்டே இருக்காங்க, அவங்களுக்கான இதே கொடுக்க முடிய மாட்டேங்குது. பார்த்தோம் அப்படின்னா உணவுல எப்பவுமே வந்து எந்த ஒரு கால்நடையா எந்த ஒரு உயிரினமா இருந்தாலும் ஒரு சமச்சீரான ஒரு சரிவிகிதமான உணவு நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா எல்லாமே சரியா நடக்கும். நீங்க வந்து வணிக ரீதியா பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து தனித்தனி கூண்டாதான் போய்க்கணும். இப்போ நம்ம இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு தனி கொடுத்தனம் தான் எல்லாமே. கணவன் மனைவி தனியா இருப்பாங்க. அப்படி தனியா இருக்கும்போது உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 4 குஞ்சு 5 குஞ்சுங்கிறது உறுதியா எடுக்கலாம். அண்ணா வணக்கங்கண்ணா. இப்போ வந்து நம்ம லவ் பேர்ட்ஸை வந்து லாபகரமாக கொண்டு போகிறதுக்கு எப்படி பண்ணலாம், அதை வந்து எது மாதிரி விற்பனை பண்ணலாம், ஒரு தொழில் தொடங்க நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எது மாதிரி வழிகாட்டலாம்னு சொல்லிட்டு தான் நம்ம இதை பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறவங்களும் ஃபுல்லாக பார்த்தாங்கன்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம ஃபார்ம் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுங்க. வணக்கம்ங்க, என் பேர் கி பூபதி. நம்ம பண்ணை வாழ்வியல் பண்ணை. வாழ்வியல் பண்ணை அப்படிங்கிறது உச்சனகொண்டன்புதூர் ஈங்கூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்கு. ஈங்கூர் வந்து பெருந்துறையிலிருந்து சென்னிமலை போற வழியில் இருக்குதுங்க. நம்மளுடைய பண்ணையே ஒருங்கிணைந்த பண்ணையமா இருக்கு. நம்மளுடைய பண்ணையில நிறைய வகையான பண்ணைகள் வச்சிருக்கோம். அதுல ரொம்ப முக்கியமான பண்ணை வந்து இந்த குருவி பண்ணைன்னு சொல்லலாம். ஏன் இந்த முக்கியமான குருவி பண்ணைன்னு நான் சொல்றேன் அப்படின்னா, நான் வேலையை விட்டு வரேன் அப்படிங்கும்போது என்னை வந்து இந்த ஒரு வருமானம் இருந்தால் தான் நம்ம தைரியமா பேச முடியும். அப்போ எனக்கு அந்த தைரியம் கொடுத்தது இந்த பண்ணை தான். அப்போ அந்த அளவுக்கு ஒரு நல்ல வேலையில இருக்கோம், நல்ல வருமானத்துல இருக்கோம் அப்படிங்கும்போது எனக்கு அந்த தைரியம் கொடுத்தது இந்த வருமானத்தினால தான். இன்னைக்கு லவ் பேர்டுங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு கீழே டவுன் ட்ரெண்ட் வந்துட்டு இப்போ திருப்பி அப் ட்ரெண்டுக்கு மேலே ஏறுது. இன்னைக்கு கேட்கறவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க முடியல. நார்மல் லவ் பேர்டோ ஃபின்ச்சஸோ நிறைய கேட்டுக்கிட்டே இருக்காங்க, அவங்களுக்கான இதே கொடுக்க முடிய மாட்டேங்குது. அது உங்களுக்கு இருந்தாவே நீங்க வந்து நல்ல வருமானம் எடுக்க முடியும். இப்போ நம்மகிட்ட எத்தனை ப்ரீடு நம்ம வச்சிருக்கோம்? நம்மகிட்ட இப்போ 9 ரகமான குருவிகள் இருக்குதுங்க. இதுக்கு ஃபீட் மேனேஜ்மெண்ட்டு, டிசீஸ் அதை பற்றி எப்படி? நோய்களை பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட வந்து ஆப்பிரிக்கன் லவ் பேர்டுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு அம்மை கொஞ்சம் பிரச்சனை வருமுங்க. அது ஒண்ணுதான் பெருசா பாக்குறோம். மற்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா உணவுல எப்பவுமே வந்து எந்த ஒரு கால்நடையா எந்த ஒரு உயிரினமா இருந்தாலும் ஒரு சமச்சீரான ஒரு சரிவிகிதமான உணவு நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா எல்லாமே சரியா நடக்கும். இப்போ இனச்சேர்க்கை பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா காலனி ப்ரீடிங்னு சொல்கிறாங்க. அல்லது பார்த்தீங்கன்னா நம்ம ரேஷியோ ஒரு 10 ஃபீமேல் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்டான 10 மேலே நம்ம கொடுக்கணுமா? அது எதுமாரி பண்ணுனா லாபகரமாக இருக்கும்? நீங்கள் வந்து வணிக ரீதியாக பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தனித்தனி கூண்டாதான் போய்க்கணும். இப்போ நம்ம இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு தனி கொடுத்தனம் தான் எல்லாமே. கணவன் மனைவி தனியாக இருப்பாங்க. அப்படி தனியாக இருக்கும்போது உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 4 குஞ்சு 5 குஞ்சுங்கிறது உறுதியாக எடுக்கலாம். நீங்க காலனியில போயிட்டு வச்சீங்கன்னு வைங்களேன், அடுத்தவன் குழந்தை எப்படி நம்ம குழந்தை இப்படி இருக்கும்போது அப்படி இருக்கிற ஒரு பொறாமை எல்லா உயிரினத்திலையும் வரும். அப்ப வந்ததுன்னா அது என்ன நடக்கும் அப்படின்னா குஞ்சுகளை பிடிச்சி கொண்டு போடும். அப்போ நீங்க வந்து உங்க கைக்கு வந்து சேர்ற குஞ்சுகளோட எண்ணிக்கை ரொம்ப குறைவா வரும். வணிக ரீதியா பண்ணணும்னா தனித்தனியா பண்ணிக்கிறது கணவன் மனைவி, ஒரு ஆணுக்கு ஒரு பெண் அப்படிங்கறது கொடுக்கறது தான் சாலச்சிறந்த விஷயம். இப்போ அப்படிங்கும்போது நம்ம ஒரு ஆண் ஒரு பெண் கொடுத்தோம்னா அது கம்பல்சரி 2 பேர் வந்து மேட்டிங்க்கு வந்துடுங்களா? ஒரு சில இடத்துல வந்து ரொம்ப 80-20 ரூல்னு சொல்லுவாங்க. ஒரு 20 விழுக்காடு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆகாது, 80 விழுக்காடு ஆகும். ஆகாத நீங்க திருப்பி மாத்தி எடுத்து போட்டு நீங்க பண்ணிக்கலாம். அதை அடுத்த பேட்ச் போடும்போது அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். ஆமாங்க ஆமாங்க. இதுக்கான சந்தை வாய்ப்பு வந்து எப்படி இருக்குங்க? சந்தை வாய்ப்பு ஒரு மிகப்பெரிய சரிவுக்கு அப்புறம் 2வது கொரோனான்றது வந்து மிகப்பெரிய சரிவு, நல்ல அடி. அதுக்கப்புறம் இப்பதான் மேல எந்திரிச்சிட்டு இருக்குதுங்க. அப்ப எந்திரிக்கும் போது எனக்கு தெரிஞ்சு நான் தொழிலுக்குள்ளார வரும்போது ஒரு சரிவுக்கு அப்புறம் தான் நான் வந்தேன். ஒரு 13 வருஷம் நமக்கு வந்து ஒரு நல்ல சந்தையா இருந்தது. அப்ப என்னுடைய கணிப்பு அடுத்து இன்னொரு 10 வருஷத்துக்கு நல்ல சந்தையா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே ஓகே. இப்போ இதுல வந்து சேல்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நீங்க பல்கா கொடுக்குறீங்களா இல்லை ரீட்டைலா கொடுக்குறீங்க? நம்மளது இது எல்லாமே பல்கா தான் கொடுக்குறோம். ஏன்னா நம்மளது உற்பத்தி அதிகங்கிறதுனால நான் ரீட்டைலுக்காக இதுக்காக நான் டவுனுக்குள்ள இருந்தேன்னா ரீட்டைலுக்கு ஏதாவது கொடுக்கறதுக்கு பார்க்கலாம். நம்ம ஒரு கிராமத்துல இருக்கோம் அப்படிங்கும்போது ரீட்டைலுக்கான சோர்ஸ் வந்து 1-2 போகுமுங்க, எல்லாத்தையும் அடிக்க முடியாது. அதனால மொத்தமா தான் கொடுத்துட்டு இருக்கேன். பல்கா வந்து பெட் ஷாப்புக்கு கொடுத்துறேன். ஆமாங்க, வியாபாரிகள் வருவாங்க, அவங்க எடுத்துட்டு போய் பெட் ஷாப்புக்கு போட்டுக்கிறாங்க. ஓ, வியாபாரிகளுக்கு நீங்க கொடுத்துறீங்க. ஆமாங்க ஆமாங்க.
இதுல என்ன பிரைஸ் ரேஞ்சில இருந்து நம்ம கிட்ட இருக்குங்கண்ணா? இன்னைக்கு நமக்கு வந்து ஒரு 300 ரூபாயில இருந்து ஆரம்பிச்சது மேல அப்படியே எல்லாமே இருக்குது. நார்மல் லவ் பேர்ட் இன்னைக்கு ஒரு 300 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கிறோமுங்க. ஏன்னா விலை ஏறிச்சு அப்படின்னா மறுபடியும் ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் மேலே ஏற்றி வச்சுக்கலாமுங்க. அதுல இருந்து மேல் விலை வந்து பாத்தீங்க அப்படின்னா 2000 3000 4000 அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டே இருக்குங்க. ஓகே, இப்போ இதுக்கு முழுக்க திணை தான் கொடுத்து வளர்த்திட்டு இருக்கீங்களா? திணைங்கிறது ஒரு 60 விழுக்காடு உங்களுக்கு சமச்சீரான உணவு வந்துடும். அது இல்லாம ஊற வச்சு முளைக்கட்டிய தானியங்கள் அப்படிங்கிறது காலையில கொடுப்பணுங்க. ரெண்டாவது குதிரை மசால் அப்படின்னு சொல்லுவாங்க, குயின் ஆஃப் ஆல் ஃபோடர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. தீவனங்களின் ராணின்னு சொல்லக்கூடிய குதிரை மசால் நம்ம கொடுக்குறோம். அது இருந்தாவே அதுவும் நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுத்துட்டு வந்துருமுங்க. இது இல்லாம சீட்ஸுங்க, சூரியகாந்தி விதை, பெரிய குருவிகளுக்கு நட்ஸு ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் கொடுக்குறோம். ஓகே ஓகே. இப்போ ஒருத்தர் குறைந்த இடத்துலயே வந்து இந்த லவ் பேர்ட்ஸ் பண்ணி ஆரம்பிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10க்கு 10 இடம் இருந்தா கூட இதை நம்ம ஆரம்பிச்சுக்க முடியும். அப்படிங்கும்போது ஒருத்தர் சுயதொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா அவங்க எது மாதிரி பண்ணலாம்? எவ்வளவு இடம், எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட், எது மாதிரி வெரைட்டிஸ் அவங்க சூஸ் பண்றது சிறந்ததா இருக்கும்? நல்லதுங்க. இப்போ சுயதொழில் ஒருத்தவங்க ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்க வந்து வாடகை வீடா இருக்கலாம், இல்ல சொந்த வீடா இருக்கலாம். இன்னைக்கு நகரத்துக்குள்ள இருந்தீங்கன்னா பக்கத்து வீட்டுல தொந்தரவு இல்லாம இருக்கும். கீச்சுன்னு கத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு சிலவங்களுக்கு இப்போ நமக்கு அது பிடிக்கும், ஒரு சிலவங்களுக்கு அது பிடிக்காம இருக்கும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பிரீடை சூஸ் பண்ணிக்கோங்க. எந்த பிரீடு சூஸ் பண்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. 10க்கு 10 இடம் இருக்கு அப்படின்னா நீங்க போட்டீங்கன்னா அதுக்கான வருமானம் கண்டிப்பா வரும். நல்ல வருமானமே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா வந்து இது வந்து கொஞ்சம் டெக்னிக்கலான விஷயம். ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா 2000 ரூபாய்க்கு குருவி வாங்கினீங்கன்னா 2000 ரூபாய் போச்சு. நீங்க மற்றதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 100 200 தான் போகும், இதுல 2000 போகும். அதனால கொஞ்சம் நல்லா அனுபவப்பட்டுட்டு பெருசு பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே. இப்போ நம்ம கிட்ட இருக்கிறதுல என்னென்ன வெரைட்டி இருக்கு அப்படின்றத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நம்ம கிட்ட நார்மல் லவ் பேர்டுங்க, பின்சஸ் இருக்கு, ஆப்பிரிக்கன் லவ் பேர்டு இருக்கு, ஆப்பிரிக்கன் லவ் பேர்ட்ல ஃபிஷர் இருக்கு, காக்டெயில் இருக்கு, செனகல் இருக்கு, கிரே பேரட் இருக்கு. இது மாதிரி நம்ம வச்சிருக்கோம். ஓகே ஓகே. இப்போ லவ் பேர்ட்ஸ் நமக்கு தேவைன்னா உங்களை அணுகுனா நீங்க கண்டிப்பா இருக்கும்போது கொடுக்குறேன். இப்போ கேட்கறவங்களுக்கு வந்து கொடுக்கறது கொஞ்சம் ஷார்டேஜா தான் இருக்குதுங்க. கண்டிப்பா அவைலபிளா இருக்கும்போது கண்டிப்பா நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. கான்டாக்ட் நம்பர் கொடுத்துறேன், தேவைப்படுறவங்களுக்கு கொடுத்து உதவுங்க. நன்றிங்க. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். மறக்காமல் உங்கள் நண்பர்களிடத்தில் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களை ஊக்கப்படுத்துறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில்.